கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? நான் என் டீமோட அவுட்டிங் போனதா இல்லை உன்னை கூட கூப்பிட்டு போனதா? ரொம்ப பேசுகிற அபி, நீ ரொம்ப பேசுகிற. எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சீன் கிரியேட் பண்ணி சண்டை போடுற? சொன்னால் புரிஞ்சுக்கோ அபி, நீ தான் எனக்கு முக்கியம். ஏன் இது உனக்கு புரிய மாட்டேங்குது? வந்து பேசினாங்க, பேசினேன். இதில் என்ன தப்பு இருக்கு? லூசு மாதிரி பேசாத அபி. இந்த சின்ன சின்ன மேட்ருக்கெலாம் சண்டை போட்டு கடுப்பேற்றின்னு இருக்க. ஒரு நாள் பாரு, அவன் பேர் எழுதி வச்சுன்னு செத்துடுறேன். ஹலோ அபி, அபி. சனியை ஃபோனை கட் பண்ணிடுச்சு. லைஃப்பில் நம்ம சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னே இருக்குது போல். ச்சே, இது கூட வாழ்கிறதுக்கு வாழ வெட்டியாகவே இருந்துடலாம். டென்ஷன் ஆகிட்டு. ஐ நீட் ரிலாக்ஸேஷன். ஆன் பண்ணாலே சாணி மெசேஜ். இதோ தூங்குறேம்மா. இது வீட்டில் ஆள் இல்லைன்னா நான் எதுக்கு போகணும்? நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? பாஸு, நீங்கள் என்னாச்சு தெரியுமா பாஸு? பாஸு, நீங்கள் மொக்கவனை கதையை கேளு பாஸு. டேய், ஒரு நிமிஷம் இருடா. நீ இப்போ எது சொன்னாலும் கேட்குற மூல நான் இல்லை. பையன் போயிருக்கான்ல, வந்துட்டோம். வாடா 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 செல்லம், வாடா. போதும். எப்போ போன நீ? இப்போ வர? ஐடின், இன்னைக்கு சாட்டர்டே. ஒயின் ஷாப்பில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும்ல? அந்த கூட்டத்தில் நின்று சரக்கு வாங்கிட்டு வரணும் தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஓ சாரி மச்சி, நீ சனிக்கிழமைல. இந்த சாட்டர்டே எப்போ வரேன்னு இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் உட்காந்து லொட்டுன்னு கீபோர்டை தட்டின்னு செம கடுப்புடா. ஆமாம் மிச்சே, இந்த 5 நாள் ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்குள்ள சரி என் ஆள் சித்ரா மட்டும் உஷாராயிட்டா. சும்மா 8 வீடு வாடகை வாங்கவே ராயல் என்ஃபீல்டில் போவேன். கிறங்க முடிச்ச கழுத திரும்பி தான் பார்க்க மாட்டேங்கிறான். பார்த்துட்டா நீ அச்சும் பரவாயில்ல, நானும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதின்னு தான் இருக்கேன். பாஸ் ஆகிற மாதிரியே தெரில. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த போந்து அதுவே எக்ஸாம் எழுத வந்துடும் போல இருக்கு. எதுவுமே செட் ஆகல. இவன் ஏதோ சொல்ல வரேண்ணா,
டேய் என்ன சொல்கிறேன்னா இதோ சொல்கிறேன் பாஸு. காலையில் எழுந்து எப்பயும் போல் கிளம்பி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போனேன் பாஸு. போனால் அந்த ஆஃபீஸ் பேர் என்ன தெரியுமா? பிகே உத்தம கோபின்னு. என்ன கோபி? பிகே உத்தமர் கோபின்னு. அந்த ஆஃபீஸ் போய்ட்டு சான்ஸ் கிடைக்குமான்னு போயிட்டு கேட்டேன். சார் சான்ஸ் எதாவது இருக்கா சார்னு. அங்கே போனால் ஜூஸ் கொடுத்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தானுங்க. யார் உனக்கா மச்சி? எனக்கு தான் அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு மொட்டை தலையை வந்தான். பார்க்க ஒரு மார்க்கமாக இருந்தான். சரி என்ன தெரியுமா பண்ணா? நான் தான் டேரக்ட்னு சொல்லி என்கிட்ட கை கொடுத்துட்டு பேசினான். அப்போ ஒரு கதை சொன்னான் பாரு, எப்பா சைக் அப்படி ஹீரோவை சுற்றி லவ் பண்ணுமா. ஆனால் ஹீரோ மதிக்கவே மாட்டாராம். ஏன்னா அந்த ஹீரோ ரொம்ப நாள் முன்னாடி கிரிக்கெட் விளையாடும்போது பால் பட்டு பேட் வந்துச்சு. கிரிக்கெட் பேட்டாடா? ஆமாம் பாஸு. அப்போ பரவாயில்ல. அந்த கிரிக்கெட் பேட்டு ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த பேட் மாதிரியே அவர் ஆசைப்பட்டு எதுவும் கடைசி வரைக்கும் வராதுன்னு அவர் எது மேலேயும் ஆசையே படலையாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோயின் மேலே லவ் வந்துடுமா. ஆனால் அந்த ஹீரோயினை பார்க்க போகும்போது ஹீரோயினுக்கு அவங்க பேரண்ட்ஸு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம். லவ்வில் வெக்ஸ் ஆன ஹீரோ உடஞ்சி போன பேட் வச்சுட்டு தலையிலே ஆச்சுன்னு செத்துடுவாராம். எது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துச்சா அந்த பேட்டாடா? ஆமாம் பாஷை. செம கதைடா, செம கதை. நீ கண்டிப்பாக பண்ணுற. நீ தானே ஹீரோ? அந்த குழுமையாக பாஷை கேட்குற. அந்த ஹீரோ வந்தால் கூட பரவாயில்ல. அந்த பால் போட்டு பேட்டை உடைக்கிறான்ல அந்த இதெல்லாம் பாஷை. அதுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா. கொடுத்தா அந்த படத்தில் ஒரு ஷேர் தராங்களாம். படம் எடுத்தால் லாபமாட வரும், ஆகுற வாயில் தான் நல்லா வரும். சிரிக்காதீங்க பாஷை, அசிங்கமாக இருக்குது. டேரக்டரு அசிஸ்டன்ட் டேரக்டரு அவனுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் என்னென்னமோ வாங்கி கொடுத்து பார்த்தேன். கண்ட நாய்க்கு சாதகம் வாங்கி கொடுத்து பார்த்தேன். நான் உங்களை சொல்ல பாஷை, ஏஜென்ட்ன்ற பேரில் ஏமாத்தாங்க அவங்கள சொன்னேன் பாஷை. அவன் சார் அவரான் பேர் சிப்ஸை தான் கையில் கொடு. சிப்ஸ் சாப்பிட்றியாடா? இந்த மூஞ்சுக்கு ஒரு பிரிட்டிஷில் நிறைய ஒருத்தர் லாய்க்கல பாஷை. என்ன மூஞ்சி நிறைய பிட்டிஸ் கிடைக்குமேடா? ஆமாம் மச்சி. ஐயோ நான் சொன்ன சின்ன சீனியா. ஓ சின்ன சீனா? உங்களுக்கு நிறையா தெரியும் போயா. சரி சரி சரி, அழக்கூடாது. ஆம்பளை புள்ள அழக்கூடாது. தம்பி இப்போ கஷ்டப்பட்டினா ஒரு லைஃப் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்டா. இப்போ தான் ஷார்ட் ஃபிலிமில் நிறைய பேர் நடிச்சு ஹீரோ ஆகுறாங்கல்ல, அதுமாரி ட்ரை பண்ணலாமே. அதெல்லாம் பழைய ஸ்டைல் ஆயிடுச்சு பாஸு. நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்து போய் கொடுத்தா அவன் 100 சீரில் இந்த ஒரு சீரியல் எடுத்து போட்டு போயின்னே இருப்பான். இதெல்லாம் வேலைக்காகுது பாஸு. மச்சி, I'm bothered. I'm going to dance. ஓகே பாய். சரி, இப்போ தான் சோசியல் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விடலாம்ல யூடியூப்பில். அதை பார்த்துட்டு அவனாச்சும் வாய்ப்பு தருவான்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் அந்த கவர் இது பண்ணுறது எனக்கு தெரியாது. ஏய் அதுவே நான் தான் சொல்லணுமா? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என் பெருமை பையன் பிரபுன்னு ஒருத்தன், அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறான். அவனை பார்த்து பேசணுன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு போய் பார்க்கலாமா? சும்மா போல இருக்குன்னு வராதியா. உங்கள் ஃபேமிலியில் வயிற்றானவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா? டே நான் மொக்கையா இருந்தால் என் ஃபேமிலியில் எல்லோரும் மொக்கையாக இருப்பாங்களா? ஆமாம், போகும்போது உங்கள் தம்பிக்கிட்ட பேசியா. இதோ பேசுகிறேன் பாரு, ஃபோன் தானே, இதோ போடுறேன் பாரு. பாச 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 தம்பி ஃபோன் பண்ண சொன்னியா பாச? தம்பி ஃபோன் பாச
ஆ உன் தம்பி ஃபோன் பண்ண சொன்னேன் பாஸ். தம்பி அவன் தம்பி நைட் நேரம் வெறுப்பு அறுத்து வர்றோம் அவன் நான் அவன் பெருமை பையன் சொன்னேன் ஆசை ஆசை கொஞ்சம் பாஸ் உங்கள் பாஸ் ஆசை ஆசை कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ போகலாமா? டே ஆண்டா, யாரும் பண்ணாத தப்பா என்ன? ஒரு தடவை தான் போய் பார்க்கலாமே. அபிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. அபிக்கிட்ட நான் சொன்னா தானே தெரியும். நான் தான் சொல்ல மாட்டேனே. எனக்கு இது சரின்னு படலை. எல்லாம் சரிதான். சரியா பண்ணா எல்லாம் சரிதான். போகலான்னா போகலாம். டாட். ஹலோ மேடம், நீங்கள் சொன்ன ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். இருக்கு மேடம். ஏய் இப்படி புறம்பு இங்கே போய் சாவதான் போகிறோம். வாங்க போகலாம். வா. சொல்லுங்க. சத்யா? ஆமாம். நான் பிரபுகிட்ட சொல்லியிருந்தேன் உங்களை பார்க்கணுன்னு. குணா தானே? ஆமாம். உள்ளே வாங்க. சொல்லியிருந்தார் நீங்கள் வருவீங்கன்னு. உட்காருங்க. ம். நீங்கள் வரீங்க மட்டும்தான் பிரபு சொல்லியிருந்தாரு. அதான் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்தேன். ஆனால் எப்போ வர்றீங்க, எதுக்கு வர்றீங்கன்னு அவர் சொல்லவே இல்லையே. இவன் என் ஃப்ரெண்ட் அசோக், ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான். முருகதாஸா? டேய், அது ஒன்றும் இல்லை. பையனுக்கு சார் மேலே கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி. அதான் ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். இப்போ ஓகேவாடா? பையன் மக்களுக்கு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கான். ஆனால் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டு தான் இன்னும் அவனுக்கு சரியாக அமையலை. அப்போ தான் என் தம்பி பிரபு உங்களை பற்றி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் மக்களோட பிரச்சனையை பற்றி நிறைய எடுத்து பேசுவீங்களாமே, ஆனால் உங்கள் ஸ்பீச் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. அதான் உங்களை நேரில் பார்த்து பேசினா பையனுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், மக்களுக்கும் மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கும். ஓ,
ரொம்ப நல்ல காரியம் தான் தோழரே. இது வரைக்கும் காட்டுக்குள்ளே மட்டும் நடந்த எங்கள் போராட்டம் நாட்டுக்குள்ளேயே சீக்கிரம் வரணும்னா சினிமா மாதிரி ஊடகங்கள் முயற்சி பண்ணால் தான் வர முடியும். அதுவும் மக்களுக்கு கருத்து சொல்ல நினைக்கிற உங்கள் ஆர்வம் ரொம்ப மகிழ்ச்சி தருது தோழரே. இந்தியா ரொம்ப அழகான வளமான நாடு தான். நாம தான் அதையெல்லாம் அசிங்கமாக மாற்றிட்டு இருக்கோம். இவ்வளோ வளமும் அழகு நிறைஞ்ச நாடு 2020 வல்லரசாக மாறுமான்னு கேட்டால் பதில் யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்போ ஒரு நாள் வல்லரசாக மாறணும்னா அதுக்கு உழைக்கிற வர்க்கத்துக்கிட்ட அதிகாரம் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் நல்லது நடக்கும். இதுதான் எங்கள் போராட்டம் தோழரே. இதில் மக்களுக்கு புரிய வேண்டியது 2 விஷயம் இருக்குது. அதை புரிஞ்சிட்டாங்கன்னா அடுத்துன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று, ஆடம்பர வசதி எப்படி அடிப்படை வசதியாக மாறிச்சு. விளம்பரம் மூலமாக நம்மளை இந்த வியாபாரிங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாளை இந்தியா இளைஞர் கையில் இல்லை, வியாபாரி கையில் தான் இருக்குது. ஒரு பொருளோட விலை ஏறணும்னு வியாபாரி முடிவு பண்ணிட்டா ஏறும். அரசியல்வாதிகளும் அதுக்கு தலையாட்டுவாங்க. அடுத்த நாள் அந்த பொருள் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுன்னு விளம்பரம் மூலமாக நம்ம மூலையில் புகுத்திடுவாங்க. ஒரு சாதாரண குடும்பம்னு சொல்லியிருக்க கூட எல்இடி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு ஒரு பெரிய அட்டவணையே இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சாதாரண குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டை மட்டும் வச்சு இங்கே வந்த மழை வெள்ளத்தையும் அதுக்கான முன்னேற்பாட்டையும் மறைக்க முடியுமா? விளம்பரம் தோழரே, எல்லாம் விளம்பரம். இப்படி நம்மக்கிட்ட காட்டுற விஷயங்களை உண்மைன்னு நம்பி நாம் ஏமாந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நம்ம கைக்கும் காதுக்கும் வருதுன்னா அதோட உண்மையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாத இந்த இளைஞர் சமூகத்துக்கு நேற்று வந்த படத்தோட முதல் காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரை விமர்சிக்கிறதுக்கும் அது எந்த படத்தோட ஆங்கில தழுவல்னு ஃபோட்டோவோட சுட்டி காட்டுறதுக்கும் நேரம் இருக்குது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு வாழ இளைஞர் கையில் இந்தியா எப்படிங்க போகும்? இப்படி எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்ம ஒரு பக்குவம் ஜனங்கிட்டேருந்து மாறணும் தோழரே. அந்த பக்குவம் வந்துட்டா இந்திய அரசியல் என்ன நடக்குதுன்னு யோசிக்க தொடங்கிடுவாங்க. அப்படி யோசிக்க தொடங்கிட்டாலே பெண்வதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இந்தியாவில் பாலியல் தொழில் அதிகமாகிடுச்சு தோழரே. 2012 மட்டும் 1574 கீழ்ஜாதி பெண்கள் அவங்கள விட உயர் ஜாதி ஆண்களால் கும்பலாக கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இதில் தனியாக கற்பழிக்கப்பட்டவங்க வேற ஜாதி பொண்ணுங்கன்னு பெரிய கணக்கெடுப்பே இருக்குது. பெண்கள் வெறும் அடிமைகளாகவும் பாலியல் பொருட்களாகவும் பார்க்கிற பார்வை இந்திய ஆண்கள் கிட்ட அதிகமாயிட்டே போகுது. 3ஆப்பு 4ஆப்பு படிக்கிற பையனுக்கு எதுக்குங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு? ஒரு பாதுகாப்புக்குன்னா சாதாரண ஃபோனே போதுமே. அதை விட்டு ஸ்மார்ட் ஃபோனு, ஐஃபோனு வாங்கி கொடுத்தா அவங்க 5ஆம் வகுப்பு போகும்போதே ஆபாச நடிகளை பற்றி பேசத்தான் செய்வாங்க. அதில் என்னதான் இருக்குன்னு ஆர்வம் வரத்தான் செய்யும். அப்படி வந்ததோட விளைவு தான் இன்னைக்கு 16 வயசுன்னு மாறின சீர்திருத்த கல்வி. அது 10 வயசாக மாறுற காலம் வராமல் இருக்கணும்னா பெண்களை மதிக்க தெரிஞ்ச ஆரோக்கியமான சமுதாயமாக நம்ம மாறணும். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தோழரு. நல்ல மெசேஜ் தான் சார். மக்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் தான் சார். நாங்கள் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மிக்க மகிழ்ச்சி தோழரே. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. மாட்டணும். ஷட். குட் மார்னிங் சார். நீ வாட்டர் கேன் போடுற பையன் தான்டா. டேய் போயிட்டான். சொன்னா புரிஞ்சுக்கோ அபி, நீ தான் எனக்கு முக்கியம். ஏன் இது உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ நடிக்காதடா. இது உனக்கு சின்ன விஷயம் இல்லை. நான் இருக்கும்போதே மற்றவங்க கிட்ட பல்ல காட்டுவேன். அது உனக்கு சின்ன விஷயம் இல்லை. ஏன் அவங்க கூட போக வேண்டியது தானே? இனி அபின்னு வந்த செருப்பால் அடிப்பேன். சை, நெட் ஆன் பண்ணாலே சாணி மெசேஜ். நாளைக்கு கண்டிப்பாக வருவான். இருக்கு மேடம். பைக் அங்கேயே விட்டு வா. நீ வாட்டர் கேன் போடுற பையன் தான்டா. டேய் சைன் சார். ஓகே. தோழரே சொல்கிறா. இப்படி கோத்து விடப்பாரு. அவர் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன்னா நான் ஃபேமஸ் ஆகி பிக் ஸ்க்ரீன் போக மாட்டேன். நஸ்லைட் ஆகி ஜெயிலுக்கு தான் போவேன்.
எனக்கு மட்டும் அவனை பற்றி தெரியுமா என்னடா? அவன் ஏதோ மரத்தை வெட்டக்கூடாது குருவி சுடக்கூடாதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா பைபிள் என்னன்னோ சொல்லுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மனா அரகிற மாதிரி வீடியோ விஷயம் எடுத்து விட்டு பார்க்கலாமா? அவன் ஆடியோ வரும்போது தப்பிச்சான். இதே வீடியோவாக இருந்தால் அவன் ஃபோட்டோ பேனர் வச்சு செருப்பு மாலை போட்டு சாணியை குச்சி மூஞ்சில் ஊற்றி சின்ன குழந்தைங்களை விட்டு தூப்பு வைப்பாங்க. ஐயா, நீ என்ன ஃபேமஸாக ஐடியா தர மாதிரிலாம் தெரியல. டேய் சந்தேகப்படாதடா, உன்னை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு நல்ல ஐடியா தான் மாட்ட மாட்டேங்குது. ஐடியா மாட்டாமல போயிடும். டேய் அங்கே ஏதோ ஆக்சிடென்ட்ரா. டேய் வாடா போலாம். என்ன பண்ணுறான்? ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்து லூஸ் ஆகிட்டானோ? கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையனாக தான் இருப்பான். ஐடி பையனா? ஆக்சிடெண்ட்டை வச்சு ஐடியா கிடச்சிருக்குமோ? ஆனால் இவன் எழுதுறத பார்த்தா வீடியோ ரெடி பண்ணுற மாதிரி தெரியலையே. ஒரு வேலை படத்துக்கு ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறான் போல இருக்குது. 1550 1250 1574. என்னது 1574 கோடியா? ஒரு வேலை பட்ஜெட்டாக இருக்குமோ? 1574 கோடி. பாகுபலி பார்த்துறியா? இந்த நாய் கழுவுன கையை கூட 4 வாட்டி நக்குமே. இவன் மொழியில் எப்படி இவ்வளோ பெரிய கதை இருந்துச்சு? ஓகே, இந்தாடா. நான் பாஸே, ஆக்சிடெண்ட்டை வச்சு செம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்க போல. ஐ பட்ஜெட் ஸ்கிரிப்டா? குடிக்கிறதுக்கே இங்கே கஞ்சி இல்லையா இருக்கு பாஸே? குழம்பு வைக்கிறதுக்கு வெள்ளிக்கரண்டி கேக்குதான்னு சொல்ல வந்தேன். இது டைலாக் பேப்பரா? இந்த படி. 2 in the mind, 4 in the finger. செம்ம ஐடியா பாஸே. ஆனால் அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதை பார்த்தா ப்ராப்ளம் ஆகாது? டேய் அவங்களே இதை தான் உண்மைன்னு நம்புவாங்க. நம்ம ஆக்சிடெண்ட்டில் எடுத்த வீடியோ, இப்போ நீ பேச போகிற வீடியோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி யூடியூப்பில் விட்டுன்னு சும்மா லைக்ஸ் அல்லும். பாஸே, என் வாழ்க்கைக்கு விலைக்கேற்றி வச்சிட்டீங்க பாஸே. சரி விட்றா. இப்போ வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம் பாஸே. சரி இந்தாங்க பாஸே. ரைட்டு வாடா, கொஞ்சம் லெஃப்ட்டு. ஓகே. ரெடியா? கரெக்டாக பண்ணிடுறா. ரெடி. இப்படி கொடூரமாக இறந்து கிடக்கிறது என்னோட நண்பர். அவரோட எதிர்கால கனவுகள் எல்லாத்தையும் ஒரு லவ் ஃபெயிலியருக்காக அழிச்சிக்கிட்டார். அப்படின்னு ஒருத்தங்க அவரை துரத்தி லவ் பண்ணாங்க. அவரையும் லவ் பண்ண வச்சாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என் நண்பர் கிரிக்கெட் விளையாடும்போது பேட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அந்த சின்ன கேப்பில் இவரை விட வசதியாக இன்னொருத்த வந்ததும் அவன் கூட போயிட்டா அந்த பொண்ணு. இதை தாங்கிக்க முடியாமல் என் நண்பர் காரில் விழுந்து இறந்துட்டார். இந்த காலத்து பெண்களுக்கு பிரேக்கப் என்ற வார்த்தை டெய்லி சொல்கிற பாய் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்களால் மாதம் 1574 ஆண்கள் இறந்து போகிறாங்கன்னு ரீசெண்டாக எடுத்த சர்வே சொல்லுது. இதுக்கெல்லாம் நல்ல தீர்வோட கூடிய சீக்கிரத்தில் வெள்ளித்திரையில் உங்களை பார்க்க வரேன். நாங்கள் எல்லா பெண்களையும் தப்பு சொல்லலாம். தப்பு செய்கிற பெண்களை தான் குத்தம் சொல்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். மனசாட்சி உள்ள பெண்களும் மனசில் காதல் மட்டுமே இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அசோகே, சொல்லு பாஸே. நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ என் ஆஃபீஸ் குரூப்லேயே ஷேர் ஆகிருக்கு. அப்லோட் பண்ண 1 ஹவரில் 30,000 லைக்ஸ். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறேன். லைக்ஸு, கமெண்ட்னு செம்ம ரெஸ்பான்ஸ்ரா. என்ன சொன்ன? அப்லோட் பண்ண 1 ஹவரில் 30,000 லைக்ஸ். அது ஓகே. லாஸ்ட்டாக முடியும் போது நம்ம சொன்னியே செம்ம ரெஸ்பான்ஸ்ரா. அதான்
அது முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னியே. டா டா அடுத்த வெள்ளித்திரை ஸ்டாரை 6 மாதத்தில் ஆடிக்கார் வாங்கி பாடிக்கார்ட் முனீஸ்வரர் கோயிலில் பூஜை போட்டு எஃபியில் ஃபோட்டோ போடுற என்ன டா உன்னை கூட வச்சுட்டு இருந்தா பெரிய ஆளுங்க மாதிரி டா போட்டு கூட போல இருக்கு. இது வேலைக்காகாது. பாஸ் குதி மாரி பேசாதீங்க பாஸ். உங்களை போய் அப்படிலாம் சொல்லுவேண்ணா பாஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை இனிமேல் டா போட்டு கூப்பிடுவேன்னா என் வாழ்க்கைக்கு விலைக்கேற்றி வைக்க போகிறது நீங்கள் தான் பாஸ். நம்மகிட்ட கை விட்டுறாதீங்க பாஸ். பொம்பளை புள்ள மாதிரி அழுவாத. ஆம்பளை புள்ள அழக்கூடாதுடா. என்ன வேணும் கேளு, அண்ணன்கிட்ட கேளு. பாஸ் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் பாஸ். என் டிபியில் உங்களை வச்சுக்குவேன். சரி எடுத்துக்கலாம், ஆனால் டச்சப்பு போதும் போதும் எடு. ஏன்டா சோகமா இருக்க? சரி சரி. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மறந்து சொல்லடா.